friends, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் most of us நம்ம purse or walletல பணத்துக்கு பதிலா ATM cards தான் வச்சிருக்கோம். நமக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட்டை ATMல போய் நாம வச்சிருக்கிற டெபிட் கார்டு மூலமா withdraw பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கார்டு டேமேஜ் ஆனாலோ இல்ல மிஸ் ஆகிட்டாலோ பேங்க்கு போய் தான் புது கார்டுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை. ஆன்லைன் நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லைன்னா அந்த பேங்க்ஸ்க்குன்னு இருக்கிற ஆப் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு SBI டெபிட் கார்டு ஓரியன்டா பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம் கார்ட்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணவங்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். SBI டெபிட் கார்டை ஆன்லைனில் நெட் பேங்கிங் மூலமாக எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் www.onlinesbi.comங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்சனல் பேங்கிங்க்கு கீழே லாகின் அண்ட் யோனோ எஸ்பிஐன்னு ஆப்ஷன் இருக்கும். டெபிட் கார்டை ஆப் மூலமாகவும் அப்ளை பண்ணலான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம நெட் பேங்கிங் மூலமாக டெபிட் கார்டை அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போது லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கண்டினியூ டு லாகின் வரும். கண்டினியூ கிளிக் பண்ணோன்னா உங்கள் நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு பாக்ஸஸ் வரும். அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் captcha fill பண்ணணும். இதுக்கு இமேஜ் அண்ட் ஆடியோன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஆப்டானதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி லாகின் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச்சு, அவைலபிள் பேலன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வியூ ஆகும். நீங்கள் பேலன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற 3 லைன்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேமெண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பில் பேமெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட், இ-டேக்ஸ், இ-சர்வீசஸ், ரெக்வெஸ்ட் அண்ட் என்கொயரிஸ், யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்னு டிஸ்பிளே ஆகும். இதில் இ-சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கலாம். இ-சர்வீசஸ் கிளிக் பண்ணதும் இதில் அவைலபிளாக இருக்கிற சர்வீசஸ் லைக் ஏடிஎம் கார்டு சர்வீசஸ், இ-கார்ட்ஸ் மாதிரியான 18 சர்வீசஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் இன்றைக்கி நமக்கு தேவையானது ஏடிஎம் கார்டு சர்வீஸ்ங்கிறதுனால நாம் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டு சர்வீஸ் ஓப்பன் ஆனதும் பிளாக் ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு லிமிட், ஏடிஎம் பின் ஜென்ரேஷன், நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன், ரெக்வெஸ்ட் ஏடிஎம் ஆர் டெபிட் கார்டு, வியூ லிங்க்டு ஏடிஎம் கார்ட்ஸ்னு டிஸ்பிளே ஆகிற லிஸ்ட்டில் நாம் ரெக்வெஸ்ட் ஏடிஎம் ஆர் டெபிட் கார்டை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரைமரி அக்கௌண்ட், செகண்டரி அக்கௌண்ட்னு இருக்கிற ஆப்ஷனில் நமக்கு எந்த அக்கௌண்ட்க்கு டெபிட் கார்டு தேவையோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கார்டு கேட்டகரியில் டெபிட் கார்டு, மை கார்டுன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கார்டில் என்ன நேம் இருக்கணுமோ அதை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் டைப் ஆஃப் த கார்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் 8 டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த கார்டு ஆப்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்க்ளைமருக்கு டிக் தந்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் ஓரியன்டான பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த அட்ரஸ்க்கு நம்ம கார்டு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் வேலிடேட் பண்ண ஓடிபி அண்ட் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நான் ஓடிபி கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இதை இந்த ஸ்லாட்டில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். டெபிட் கார்டுக்கான நம்ம ரெக்வெஸ்ட் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 7 to 8 ஒர்க்கிங் டேஸில் நம்ம ரெஜிஸ்டர்டு அட்ரஸ்க்கு கார்டு ரிசீவ் ஆகிடும்னு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ ப்ராசஸ் ஓவர். நம்ம போர்ட்டலில் இருந்து லாக் அவுட் ஆகிக்கலாம். SBI டெபிட் கார்டை ஆன்லைன் நெட் பேங்கிங் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். புதுசாக டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். எகைன் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.